கனிம வளங்களை கொள்ளையடிப்பதே திமுக தான் என பட்டியலிட்டு சொல்ல தயாராக இருப்பதாக தமிழக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சவால் விடுத்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சி என்றும், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கவிஞர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் கஞ்சா நிறைந்த தமிழ்நாடாக இருக்கிறது என விமர்சித்தார். கேரள முதலமைச்சர் நல்ல பொருட்களை எடுத்துவிட்டு கழிவுப் பொருட்களை தமிழ்நாட்டில் கொட்டுகிறார் என சாட்டினார். கல்வியில் பிறந்த தமிழ்நாடு, கவி கம்பன் பிறந்த தமிழ்நாடு எல்லாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தமிழகம் கஞ்சா நிறைந்த தமிழ்நாடாக மாறிவிட்டாங்க. கத்தியும் அருவாளோடு பள்ளிக்கு கல்வியில் மாணவர்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவ்வளவுமே கனிம வளத்தை கொள்ளையடி போகிறோம். யாரு? திமுக காரங்க. யாராவது ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் பட்டியலிட்டு சொல்ல தயார். முதலமைச்சர் சொல்வதற்கு தயாரா? இங்க இருந்து கனிம வளத்தை கொள்ளையடித்து கேரளா கொண்டு போறாங்க. கேரளாவில் எல்லா வேஸ்ட் மருந்து கழிவு பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுல வந்து கொட்டுறாங்க. நம்ம முதலமைச்சருக்கு வேண்டிய நண்பர் தான் கேரளால முதலமைச்சரா இருக்காங்க. ஆனா அவர் இங்க இருந்து நல்ல பொருட்கள் எடுத்துட்டு கழிவு பொருள் மருந்து பொருள் இருக்குல்ல, ஊசி எல்லாம் போட்டு எல்லாம் கழிவு பொருள் கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும். இதை முதலமைச்சர் நிப்பாட்ட சொல்லணும்.